சிவகுமார் வந்து ஒரு சிறை பறவைதான் வச்சு சிறைக்குள்ளே போகிறது வரது ஓடுறதுலாம் கிடையாது. போலீஸ்காரன் கூப்பிட்டான்னு உடனே வந்துடுவாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டா வந்துடுவான்ப்பா. சின்ன வயசில் அதே சிவகுமார் பல குற்ற செயலில் செய்துட்டு சிவகுமாரை அங்கே இருக்க மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஸ்லைட் இருக்குல்ல, அதில் வந்து இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கூட்டிகிட்டு போன வரலாறுலாம் உண்டு. மூஞ்சிலே வெட்டி செத்துட்டான்னு கொடூரமாக வெட்டி போட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவகுமார். சிவகுமார் சொல்லுவோம், அவன் எனக்கு ஸ்கெட்ச் போடுறானா, சரி அவர் பாசையில் சொல்றாரு, நான் அவனுக்கு ஸ்கெட்ச் போடுறேன், அதை அவன்கிட்ட சொல்லாத, நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோழி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு புரியும் கோழினா எப்படி, நான் ஒரு லேடிஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லு அப்படின்ட்டு. அப்படியா, அப்போ எதிராளி அங்கே சரி இங்கே வந்துடுவான்ட்டு சிவகுமார் கோழி வீட்டுக்கு போலையே. காவல்துறை ஸ்கிரிப்ட்ன்றது வந்து நம்ம சினிமா, தமிழ் சினிமாவோட ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே டஃப் கொடுக்குறது. படத்தை பார்த்து மக்கள் பண்றதுல, மக்களை பார்த்து படமே எடுக்கிறாங்க. சாந்தம் ஐரோட்ல கல்யாணம், சூர்யான்ற ஒரு பொண்ணு கூட, வெற்றிமாறன் 2-3 பேரை பார்த்தேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடசென்னைனா ஒரு பெரிய டான் மாலைக்கன் செல்வம். வீரமணி கையில ஆர்பார் கிடையாது, மாலைக்கன் செல்வம் கையில தான் ஆர்பார். அப்படிப்பட்ட ஒரு மாலைக்கன் செல்வம் தான் நீங்க பொல்லாதன் பண்ற செல்வம் கேரக்டர். இப்போ நம்ம மாலைக்கன் செல்வம் அவர் இருக்கும்போது மாலைக்கன் செல்வம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லிட்டு அங்கே போயிட்டு வர முடியாது. சரண்டர் ஆகி நான் திருந்துறேன்றதெல்லாம் போய் யதார்த்தமாக அதை திருந்தணும். மனசு ரீதியாக பசங்கள் பிள்ளைகளுக்கு அவர் சொல்ல, என் பிள்ளைகளுக்காக திருந்துறேன். காவல் ஆணையரே நேரடியாக வெளியே வந்துட்டார். குமரன் பழைய கமிஷனர் ஆஃபீஸர் நேராக கூப்பிட்டு, நான் நடிக்கிறியா கமிஷனர் ஆகணும், இல்லை அழுகுறேன், இல்லை நான் திருந்திட்டான் மனுஷன். திரும்பி பாஸ்டர் ஆகி மத போதர் ஆகி தான் செத்து போனார். ரியல் நேச்சுரல் டெத்து, எவர் கிரீன் டைலாக். நம்ம தாத்தாக்கும் அந்த டைலாக், நம்ம அப்பாவுக்கும் அந்த டைலாக், உங்களுக்கு எனக்கும் அந்த டைலாக், நம்ம பசங்களுக்கு அந்த டைலாக். கத்தி எடுத்தவனும் கத்தியில சாய். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிவகுமார் யார் வந்து சிவகுமார் வந்து எல்லாம் மைலேஜ் சிவகுமார்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பேச்சு வழக்கில் தான் டைகர் சிவா. எல்லாரும் சொல்லும்போது மைலேஜ் டைகர் சிவா. பேப்பரில் படித்து பார்த்தவங்க வேற, நம்ம நேராக பார்த்தவங்க வேற. ஆக்சுவலாக சிவகுமார் பார்த்தீங்கன்னா 79/12/2 மாதம் சூனாம்பேடு, நம்ம மகா ஈசிஆரில் இருக்க சூனாம்பேடு. அவங்க அப்பா பேர் மோகன். சிவகுமார் வந்து அப்படியே மயிலாப்பூரில் அந்த ஷெல்டர்புரத்துக்கு வராங்க. சிவகுமார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரகாட்டக்காரனில் வந்து கவுண்டமணி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பார்ல, இந்த பக்கம் அப்படி வந்திருக்கு மாதிரி பழைய ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படி தான் சிவகுமார் அங்கேருந்து இங்கே வராங்க. இது எங்கன்னு கேட்டால் சிட்டி சென்டருக்கு பின்னாடி வந்து அது ஷெல்டர்புரம்னு சொல்லுவாங்க. அங்கே லோக்கலில் இருக்கும் கேட்டிங்கன்னா அமற்றவாராதின்னுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே தான் வந்து சிவகுமார் வீடு. சின்ன வயசில் அதே சிவகுமார் பல குற்ற செயலில் செய்துட்டு சிவகுமாரை அங்கே இருக்க மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஸ்லைட் இருக்குல்ல, அதில் வந்து இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கூட்டிகிட்டு போன வரலாறுலாம் உண்டு பிகினிங்கில். அப்போது சிவகுமார் ஒரு யங்ஸ்டராக, அப்போ 79 பிறக்கிறாரு, 89 99 2002 பார்டர் தோட்டம் சேகரை கொலை பண்ணுறாங்க. அப்போது பார்டர் தோட்டம் சேகர் கொலை பண்ணும்போது 22 வயசு இருக்கும் சிவகுமார். அப்போது வீரமணி வந்து 2003 அவரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அவர் 2002 இந்த சம்பவத்துக்கு அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு தர்றாரு. அவர் சம்பவம் டைரெக்டாக இறங்கவே இல்லை. அப்போது அவருடைய விசுவாசி அரசியல் பின்புலத்தில் இருக்க மார்க்கெட் முரளிக்கும், அதான் ஜாம்பஜார் மார்க்கெட் முரளின்வாங்க, தோட்டம் சேகர், தோட்டம் சேனா பார்டர் தோட்டம் சேகர், அதான் தோட்டம் சேகர். இப்படின்ற போது இவங்க அரசியல் பின்புலத்தில் வரும்போது கொஞ்சம் ரவுடிகளோட தொடர்பில் இருக்காங்க. அந்த காலத்தில் என்னான்னு கேட்டால், நீங்கள் ரவுடிங்களுக்குள்ள தகராறு வந்துன்னா சோடா பாட்டில் அடிக்கிறது, கலவரம் தான் நடக்கும். இந்த காலச்சாரம் அதுக்கப்புறம் 2002 வந்து அப்போது சேகரை வந்து கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க. அப்போது அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது எல்லாம் வீரமணி தான். அதில் 12வது பேரில் கடைசி அசோசியேட் தான் வந்து சிவகுமார். அப்போ மைலேஜ் சிவகுமார்லாம் சிவகுமார். அப்போது அந்த இன்சிடெண்ட்டை போய் பண்ணுறாங்க. பண்ணும்போது அப்போ வந்து தோட்டம் சேகருக்கு வந்து 2 வயது பையன். அவர் சாகும்போது அவருக்கு 2 வயது குழந்தை இருக்கான். பெரிய பையனே 2 வயது, சின்ன பையன் அவ்வளோ 1 வயசு, சின்ன பையன் அவ்வளோதான், 1 வயசு 2 வயசு. ஆனால் அப்போது சிவகுமாருக்கு இவனை வெட்டும் போது சிவகுமார் கண்டிப்பாக யோசனை பண்ணியிருக்க மாட்டார். இவன் பையன் தான் நம்மளை வந்து வெட்டுவான் அப்படின்னு சிவகுமார் எதிர்பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இவர் ஜெயிலுக்கு போகிறாரு. சிவகுமார் ஜெயிலுக்கு போயிடுறாங்க அந்த கேஸில். ஜெயிலில் போயிட்டு அப்போ இவங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வரதுக்குள்ளே வீரமணி என்கவுண்டர் ஆயிடுறாரு. இதில் எல்லாருக்கும் இல்லாத சிவகுமாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் எந்த ரவுடிக்கும் பசங்க கிடையாதுங்க.
இப்போ நீங்கள் பிரபல ரவுடிலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா ரவுடி. என் பேரை நிறைய பேரை ஃபோன் பண்ணி என் பேரெல்லாம் சொல்லாதன்னெலாம் சொன்னாங்க. ஏன் என் பேரே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தர் சொந்த ஊருக்குள்ளே கூட வர முடியாது. நீங்கள் சிவகுமார் எப்போ போனாலும் வீட்டுக்கிட்டே தான் இருப்பான். என்ன பண்ணுறாரு சிவகுமார், வெளியே வராரு. வெளியே வந்தோடனே அந்த இடத்துல சரி நம்மளுக்கு பெரிய தலை ஒருத்தர் போயிட்டாரு. அப்போ நம்மளுக்கு ரோல் மாடல் யாருன்னா அங்கே பெரிய மகேஷ்னு ஒருத்தர் உருவாகிறார். அவர் தான் சிவகுமாரோட ரோல் மாடல் பெரிய மகேஷ். அவர் அங்கே ஆல்ரெடி ரவுடியாக இருக்காரு. இவங்க ஒரு கேஸ் 2 கேஸில் போயிட்டு ஒரு கொலை கேஸில் போயிட்டு வெளியே வராங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு யூகோ இருக்குல்ல, நான் ஒரு பெரிய ஆள், நீ இடத்துல ஒரே ஏரியாவில் இருக்கணும்ன்ட்டு. அந்த இடத்துல இவன் யங்ஸ்டர் ஆனும்போது சிவகுமாருக்கு கை ஓங்கிக்கிட்டே வருது. இது அவரால் பொறுக்க முடியல, இவங்களுக்குள்ள தகராறு வருது. வெளியே வராரு. வெளியே வந்தோன்னே பார்த்தா மகேஷோட தொல்லை தாங்க முடியல, பிரச்சனை பண்ணார். மகேஷும் ஒரு ரவுடி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. மகேஷ் பெரிய மகேஷ் ரவுடி. இவரு ஏன்டா சிவகுமார் ரோல் மாடலா பெரிய மகேஷ் நினைச்சிட்டு இருக்காருல்ல. பெரிய மகேஷ்னா எல்லாருக்குமே தெரியும். பெரிய அப்போ அந்த இடத்துல சிவகுமார் வளர்றது அவருக்கு பிடிக்கல. அப்போ லோக்கல் ஸ்டேஷனில் மகேஷ் மேலே பல வழக்குகள் இருக்குது. கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ உள்ளே இருந்தனா உனக்கு அவனுக்கு பகை வந்துகிட்டே இருக்குது. நீ ஏரியாக்குள்ளே வந்தனா உன்னை தான் தூக்குவாங்க. அவன் இன்னும் பெரிய ஆள் ஆகலை, நீ பெரிய ஆள், அதனால நீ தூக்குவாங்கன்னு. அவர் வெளியே ரொம்ப நாளாக இருக்கார். இதுக்கு நடுவில் அவர் கூட இருக்க 2 பேர், மகேஷோட மச்சான், அவர் கூட இருக்க இன்னொருத்தர் பேர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவகுமாரை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுறாங்க. சிவகுமார் அதுக்கப்புறம் அந்த இப்பி தலையெல்லாம் எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு நல்லா ஸ்மார்ட்டான ஆளாயிடுறாரு. சிவகுமாரை மூஞ்சிலே வெட்டுறாங்க. மூஞ்சிலே வெட்டி செத்துட்டான்னு கொடூரமாக வெட்டி போட்டு போயிடுறாங்க பல பிரச்சனைக்கு நடுவில். ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவகுமார் பழிச்சுப்பான்ட்டு வரான். வந்த உடனே அவங்க 2 பேரையும் சிவகுமார் வந்து அதுதான் பெரிய டபுள் மர்டர் ஒரே டைமில். அவன் அந்த இது இருக்குல்ல, சிட்டி சென்டருக்கு பின்னால் இருக்க ஓட்டு வீடுகள் இருக்குல்ல, அது உள்ளே போய் கதவை சாத்திக்கிறானுங்க. ஓட்டை உடச்சிட்டு உள்ளே இறங்கிறாப்புல. சிவகுமார் இறங்கி அந்த பில்லாவை அவனை வெட்டிடுறாப்புல. வெட்டிட்டு பக்கத்தில் அப்படியே ஓட ஓட அந்த சந்துக்குள்ளே 2 பேரையும் வெட்டிடுறாரு. யார், பெரிய மகேஷோட மச்சானையும் இன்னொருத்தர் கூட இருக்கவங்க வெட்டிடுறாங்க. இதில் பெரிய மகேஷ் வெளியே போயிடுறாரு. சிவகுமார் வந்து ஒரு சிறை பறவைதான்னு வச்சுங்க. சிறைக்குள்ளே போகிறது வர்றது ஓடுறதுலாம் கிடையாது. மற்ற ரவுடிலாம் அங்கே போய் தலைமுறை ஆகுது, இங்கே போய் தலை வருது, அப்பெல்லாம் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுது. போலீஸ்காரன் கூப்பிட்டான்னு உடனே வந்துடுவாப்புல. இதுக்கு நடுவில் சிவகுமார் கை பயங்கரமாக உயர்ந்துச்சு. மகேஷால் இங்கே வர முடியல, போக முடியல. யார் பிளான் போட்டாலும் சிவகுமாருக்கு தெரியுது. தன்னை கொலை பண்ண பிளான் போட்டாங்கன்னா சிவகுமாருக்கு அடுத்த செகண்ட் தெரியுது. அடுத்த என்ன பண்ணுறாரு, மகேஷை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வராத, வந்தனா உன்னை போட்டுருவான், நீ வந்தனா லாண்ட் ஆர்டர் இஷ்யூ பிரச்சனை, அது உன்னை ரிமாண்ட் பண்ணுறோம். அப்போ மகேஷ் என்ன பண்ணுறாரு, ஒரு நபரை கூப்பிட்றாரு. சிவகுமார் கூட இருக்கணும், இங்கே வா, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு, அவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்துரு, நான் ஸ்கெட்சு போட்டு நான் போட்டுறேன் அப்படின்றாரு. இதுதான் சிவகுமார் காதுக்கே போயிடுதே. சிவகுமார் சொல்லுவோம், அவன் எனக்கு ஸ்கெட்சு போடுறானா, சரி, அவர் பாசையில் சொல்கிறார், நான் அவனுக்கு ஸ்கெட்சு போடுறேன், அதை அவன்கிட்ட சொல்லாத, நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோழி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுனார். உங்களுக்கு புரியும் கோழினா எப்படி, நான் ஒரு லேடிஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லு அப்படின்றார். ஓ, இவன் அந்த மாதிரி சிவகுமார் வந்து கோழி வீட்டுக்கு போகிறாப்புல. ஓ அப்படியா, அப்போ எதிராளியே அங்கே சரி இவன் இங்கே வந்துடுவான்ட்டு உடனே அங்கே போயிடுறாரு. அவர் அங்கே காத்திருக்காரு. இவர் போய் அவரை அட்டம் பண்ணி ரொம்ப கொடூரமான ஒரு கொலையை பண்ணி அப்படியே குவாலிஸில் போட்டு ஒரு பைபாஸில் போட்டு போயிடுறாங்க. இதை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இந்த பைபாஸில் போட்டாங்க, அந்த பைபாஸில். காவல்துறை ஸ்கிரிப்டுன்றது வந்து நம்ம சினிமா, தமிழ் சினிமாவோட ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே டஃப் கொடுக்குறது, ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு கோட்டுப்புறம் பாலத்தில் இந்த சென்டர் பாயிண்டில் பாடி விழுந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷன் லிமிட் வருதா, இந்த ஸ்டேஷன் லிமிட் வருதான்ற ஒரு சித்தாந்தம் இருக்குது. கருத்தை தான் சொல்ல முடியும். பைபாஸில் அவரை பாடியை போட்டு போயிடறாங்க. அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. அந்த கேஸில் உள்ளே போயிட்டு வர்றாரு. க்ளீன், எதிரியே கிடையாது சிவகுமார். 2002 முதல் கொலை, 12வது அக்கிஸ்ட். அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, அந்த 12 பேரில் ஒருத்தர் 2 பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. மீதி பேரை இங்கே விட்டாம பாருங்க, ஒருத்தன் தோட்டம் சேகர், அவர் பையன் அழகுராஜா, ரோஹித் ராஜ் வந்து என்ன பண்ணுறான், ஒருத்தரையா போட்டுக்கிட்டே வரான். ஏங்க இது இயற்கை. இது வந்து இயற்கைனா அப்பாவை கொன்னவங்க எல்லாரையும் எல்லா பசங்களும் கொல்றது கிடையாது. அது அவனுக்கு ஊறி போயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஊண்டிங் ஆயிருக்கும். 2 வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் இருக்கும்போது ஒரு கந்தையை கொல்றாங்கன்னா அந்த தாயார் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன வயசுல இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு வைராக்கியத்தை நம்ம லேட்டஸ்டா நிறைய படத்துல பாக்குறோம். படத்தை பார்த்து மக்கள் பண்றது இல்ல, மக்களை பார்த்து தான் படமே எடுக்கிறாங்க. என்ன பண்றாரு, இவங்க ஏற்கனவே ஒரு முறை அட்டம் பண்றாங்க. காசினோ தியேட்டர் கிட்ட ஆட்டோல வரும்போது அட்டம் பண்றாங்க. அட்டம் பண்ணி அங்க ஒரு கலவரம் ஆயிட்டு இவங்க கை மெஜாரிட்டி கம்மியா இருக்கு, வெறி இருக்கு. அதாவது சேகர் பசங்களுக்கு வந்து வெறி இருக்கு.
இந்த இது இது போயிட்டே இருக்கு, இதுக்கு போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள சிவகுமாருக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜூலை அந்த கல்யாணம் 2ஆம் தேதி 3 2018 சாந்தோம் ஐரோட்ல கல்யாணம். சூர்யான்ற ஒரு பொண்ணு கூட. முன்னாள் அப்ப இருந்த 2018 எந்த ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப யாரு மினிஸ்டர், எம்எல்ஏ வந்தவங்கலாம் வந்துட்டு போனாங்க. ஒரு எஸ்ஐ 6 சவரன் சங்கிலியே போட்டாரு. வடசென்னை வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல டைரக்டர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த ரூம்குள்ள எப்படி லைட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். இப்போ மற்ற ஸ்டுடியோல எப்படி லைட்டிங் இருக்குன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஜெயில மட்டும் யாரும் போய் பார்த்துட்டு வர முடியாது. அப்ப பார்த்தவங்க தான் சொல்லணும். என்னதான் ஒரு டைரக்டரா இருந்தாலும் ஒரு சரி நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம், நடைமுறையே கிடையாது, கனவுல கூட நடக்காது. அப்படின்னும் போது இது யாரை பத்தி தெரியும்? ஒரு கேங்ஸ்டர் கதை எடுக்கிறோம். அப்ப அந்த கேங்ஸ்டரோட ஸ்டைல் எப்படி இருக்கும், அவனோட பேச்சு ஸ்டைல் எப்படி இருக்கும், இப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் 2-3 பேரை பார்த்துருக்காரு. 2 பேர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வடசென்னைனா ஒரு பெரிய டான். அது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய டான் தான் வந்து மாலைக்கண் செல்வம். வீரமணிலாம் கிடையாது. வீரமணியில இந்த பக்கம் நீ ஒரு ஃபிஷர்மேன், அவரும் ஒரு ஃபிஷர்மேன், ஒரு இது க்ரௌ வச்சிருக்காரு தவிர வீரமணி கையில ஆர்பார் கிடையாது. மாலைக்கண் செல்வம் கையில தான் ஆர்பார் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாலைக்கண் செல்வம் தான் நீங்க பொல்லாதவன் படத்துல வர செல்வம் கேரக்டர். புரியுதுங்களா? பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பப்ளிக் எந்த அதே மாலைக்கண் செல்வம் தான் கேரம் போர்டு. அவர் போட்டாருன்னா 10 காயின்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு. சென்னையில ஒரு 2வது கேட்டகரியில இருந்த ஒரு பெரிய ரவுடி 4 அடி தான் இருப்பாரு. இப்ப நம்ம மாலைக்கண் செல்வம் இருக்கும். அவர் இருக்கும்போது மாலைக்கண் செல்வம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லிட்டு அங்க போயிட்டு வர முடியாது. செல்வம் தான் வச்சுங்க. மாலைக்கண்ணா 6 மணிக்கு மேல ஒரு கண்ணு தெரியாதெல்லாம் இருக்காது. ஒரு கண் பார்வை இதா இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய அவர் வந்து தன்னை மாற்றி உண்மையாலுமே காவல் ஆணையர்கிட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காவல் ஆணையர்கிட்டே சரண்டர் ஆனார். காவல் ஆணையரே நேரடியா வெளியே வந்துட்டாரு. வந்து நாஞ்சில் குமரன் பழைய கமிஷனர் ஆஃபீஸ்ல நேரா கூப்பிட்டு, என்ன நடிக்கிறியா கமிஷனர்? அவனும் இல்ல, அழுதுறாரு. இல்ல நான் திருந்திட்டான் மனுஷன். திருந்தி பாஸ்டர் ஆகி மத போதகர் ஆகி தான் செத்து போனார். ரியல் நேச்சுரல் டெத்து. அதாவது நான் வந்துட்டேன் லவர் கிட்ட ஒரு டைலாக்லாம் இருக்குல்ல, டேய் அதுல சொல்லுவார் ஒரு விஷயம், ராஜனா நான் பேப்பர் ரவுடி இல்ல, பேப்பர்ல ஒரு மாலைக்கண் செல்வம் பேப்பர்லயே வர ரவுடி, அவரே தெரிஞ்சிருக்கா. நீங்களா என்னடா சின்ன சின்ன அக்யூஸ்ட், நீங்க 2 கேஸ் 3 கேஸ், அவரே திருந்தி வாழ்ற. அதாவது என்கவுண்டர் பயத்துல சரண்டர் ஆகி நான் திருந்துறேன்றதெல்லாம் போயிங்க. யதார்த்தமா அது திருந்தணும். மனசு ரீதியா பசங்கள் பிள்ளைகளுக்கு அவர் சொல்ல என் பிள்ளைகளுக்காக திருந்துறேன். திருந்தி மத போதகரா இருந்து இறந்து போய் இன்னைக்கு அந்த ஏரியாவில் அவரை பத்தி பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் பேசும்போது கூட ஒரு யூடியூப்ல டீஸ் அவர் செல்வனை பத்தி பேசுனீங்க, கடைசியா அவர் கையில நான் ஒரு 1000 ரூபாய் வாங்கினேன் தெரியுமா பசங்க பீஸ் கட்டலன்ட்டு அப்படின்றாரு. நான் யாருன்னு கேட்குறேன். அப்புறம் மாலைக்கண் செல்வனை பத்தி பேசுனீங்களே, அவர்லாம் எங்க பசங்களுக்கு பீஸ் கட்டுறதுலாம் காசு கொடுத்தாரு சார், ஆட்டோக்கெல்லாம் டியூ கட்டிக்கிறார் சார் எனக்குன்றார். அப்போ ஏதோ ஒரு வகையில இருந்திருக்காங்க. இந்த பக்கம் சிவகுமார் அந்த திருமணத்துக்கு அப்புறம் சிவகுமாருக்கு அப்படியே இறங்கு முகமாக ஆயிடுச்சு. காதல் திருமணம் பெருசா ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வழக்கில் தூக்கிட்டு போய் அவரை வெளியே அவரை இது பண்றாங்க, கைது பண்றாங்க. வேற ஒரு வழக்கில் சரண்டர் ஆகுறாரு. இந்த நிலையில ரோஹித் ராஜ் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரால் அந்த இடத்துல அவர் முடியவே இல்லை. அங்கதான் வந்து ரவுடியாவே வரணும்ட்டு ஒருத்தர், அதாவது எல்லாருமே ரவுடியா வருதுல்ல, சொத்து தகராறுல அண்ணன் தம்பியை கொன்றுவான், தம்பி அண்ணனை கொன்றுவான். இது வேற, இவங்க ரவுடி கிடையாது. நான் ஒரு கேஸ்ல போனேன், அப்படியே வந்துட்டேன், என் பேர் ரவுடி, முத்திரை குத்திட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. ரவுடியாவே வரணும்னு ஒரு வைராக்கி வச்சு ஒரு பில்லர் வந்துருக்கு. நீங்க கிட்ட பாக்ஸிங் போற பாத்தீங்கன்னா அது வந்து இப்படியே பாக்ஸிங் போற மாதிரி. இது வந்து ரவுடியா அப்படி எப்படி பெரிய ஆள் ஆகுது? அப்ப பெரிய ஆளை போட்டா தானே ரவுடி ஆகுதுன்னா அங்க இருந்து மதுரை பாலா ஒருத்தவங்க. மதுரை பாலாவுக்கும் சிவகுமாருக்கும் முன்ன பின்ன என்ன பகை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ மதுரை பாலா வரணும்னா நான் போடுறேன் அப்படின்ட்டு மதுரை பாலா இவங்ககிட்ட வந்து சேரும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாரு சிவகுமார் வந்து அந்த நேரத்தில், அதாவது 2021 நினைக்கிறேன், அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு கேஸில் வந்து அங்கே போய் சரண்டர் ஆகிட்டாரு. அந்த கேஸில் இப்போ அங்கே போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வந்து ரிமாண்டுக்கு போயிட்டு வராரு. வெளியே வந்தவுடனே அசோக் நகர் போஸ்டல் காலனியில் வந்து 2வது தெருவில் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே இவரோட பணம் 10 ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ், அங்கே 10 லட்ச ரூபா இவர் கொடுத்துருக்காரு, தொழில் செய்கிறார். அதை நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கூட பசங்கள்லாம் போகிறாங்க. இவங்க போகும்போதே இவங்க ஸ்கெட்ச் போட்டாங்க பசங்க கரெக்டாக. அப்போ சிவகுமார் அங்கே போகிறாப்புல. கரெக்டாக நீங்கள் தேதி நீங்கள் கொடூரமாக பார்த்தீங்கன்னா 2000 வேலைக்கிழமை இரவு நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். அன்றைக்கி வேலைக்கிழமை ஒரு 10 லட்சம் கேட்க போகிறாரு. மார்ச் 4 2021. கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் 4னா பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முடியும். 2021 அங்கே போகிறாரு. சடசடன்னு இறங்கி 6 பேர்
அழகுராஜா 22 வயசு, பாலாஜி 23 வயசு, மயிலாப்பூர் பாண்டியன் அவர் தான் 45 வயசு இருக்கிறதுல பெருசு, செனாய் நகர் டிவி சத்திரம் அதாவது ஒரு பையன், அப்புறம் ரோஹித் ராஜ் 30 வயசு, திருவல்லிக்கேணி விஷ்ணு அப்படின்னு ஒரு பையன், அப்புறம் சரண், விஷ்ணு இவங்க எல்லாம் மறுநாள் வந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறாங்க. இப்போ எதனால நீங்கள் போட்டிங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா 20 வருஷம் கொண்டாங்க, 20 வருஷம் முன்னாடி கொண்டாங்க, அதனோட பழி தீர்க்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ சிவகுமார் செத்ததுக்கு ஒரு காரணம் தேவையில்லை, அது இந்த காரணம் தான். அது பல காரணம் இருந்தாலும் இந்த காரணம் தான். சிவகுமார் செத்து போயிட்டாப்ல, அதனால அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாப்ல, கன்செஷன் ஸ்டேட்மெண்ட், எங்கள் அப்பாவை கொண்டாங்க அதனால நாங்கள் கொண்டோம் அப்படின்ட்டாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ரவுடியை கொலை பண்ணாலும் எடுக்கிறதும் தெரியாது, அடக்கம் பண்ணுறதும் தெரியாது. காவல்துறை கூப்பிட்டு சொல்லிடுவான், பாடியை வாங்குற அடக்கம் பண்ணுற, இதுதான் வெளியே தெரியவே கூட. இப்போ கூட யூடியூப்ல போங்க, போய் சொல்லல என்னதான் ஆகுதுன்னு தூரத்தில் போய் பார்த்தா அவ்வளோ க்ரௌடு, அந்த ஊர்வலத்தில் போல அவ்வளோ கூட ஒரு தூரத்தில். 2021 மார்ச் மாதம் சிவகுமார் அங்கே கல்லறையில் வந்து அந்த ஒரு படத்தை போட்டு வச்சுட்டு இன்னைக்கும் சிவா அண்ணன் டைகர் அண்ணன்னா, இதை எதுக்கு சொல்கிறோன்னா, இது சிவகுமாரை புகழை வந்து புகழுரைப்பது கிடையாது. சிவகுமாரோட கொலை, இந்த 6 பேர் இவங்க எப்படி கொலை பண்ணாங்கன்னா, 24 இடத்துல முகத்தை சிதைச்சாங்க. ஏற்கனவே சிதைக்கப்பட்ட முகம்தான் பெரிய மகேஷோட ஆட்களால் அங்கே சாகலை. ஏன்னு கேட்டால் அழகுராஜா கையால் சாகணும்னு இருக்கு. அப்போ விதி எங்கே வேலை செய்யுது? 20 வருஷம். இதை புரிஞ்சுக்கணும், 20 வருஷம் பொறுத்து. அதாவது எவர் கிரீன் டைலாக், நம்ம தாத்தாக்கும் அந்த டைலாக், நம்ம அப்பாவுக்கும் அந்த டைலாக், உங்களுக்கு எனக்கும் அந்த டைலாக், நம்ம பசங்களுக்கு அந்த டைலாக், கத்தி எடுத்தவனும் கத்தியில சாகு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. Saubhagya Home and Kitchen Appliances.